Hi, welcome to my channel. All updates for you. First time channelக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். January 2024 examination coming 27th ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எக்ஸாம் front page வந்து எப்படி fill பண்றது அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு booklet மாதிரி தான் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா அடிஷனல் பேப்பர்ஸ் எதுவுமே வந்து தர மாட்டாங்க. இந்த bookletல வந்து ஒரு 40 pages கிட்டக்க இருக்கும். அதுக்குள்ள தான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். front page மட்டும் இது போல உங்களுக்கு OMR கொடுப்பாங்க. சோ இதுல வந்து நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதனால எக்ஸாம்க்கு பிஃபோர் 10 minutes முன்னாடியே உள்ள போயிருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ரோல்மென்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. சோ நீங்க என்ரோல்மென்ட் நம்பர் வந்து உங்க ஹால் டிக்கெட்ல பார்த்து கரெக்ட்டா எழுதிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ TNPSC எக்ஸாம்லாம் ஷேட் பண்ணுவாங்க. அதே போல தான் வந்து இந்த OMR ஷீட்டையும் நீங்க ஃபில் பண்ணனும். சோ 1ன்னா 1க்கு நேரா வந்து ஷேட் பண்ணுங்க. அது போல வந்து நீங்க ஷேட் பண்ணனும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆர் கோர்ஸ் கோட்னு கொடுத்திருக்காங்க. சோ அன்னைக்கு வந்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்களோ அது உங்க ஹால் டிக்கெட்ல இருக்கும். அந்த சப்ஜெக்ட் கூட கரெக்ட்டா வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. மேல அந்த பாக்ஸ்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் கோட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவுமே உங்க ஹால் டிக்கெட்ல அவேலபிளா இருக்கும். அதையும் எழுதிட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழ பாத்தீங்கன்னா டேட் கேட்டிருக்காங்க. சோ அன்னைக்கு என்ன டேட்டோ அதை வந்து எழுதிக்கோங்க. செஷன் மார்னிங் செஷனா ஆஃப்டர்நூன் செஷனான்னு கேட்டிருக்காங்க. சோ மார்னிங் செஷன்னா 4 noon போட்டுக்கோங்க. ஆஃப்டர்நூன்னா ஆஃப்டர்நூனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. சோ கீழ பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், சிக்னேச்சர் ஆஃப் தி ஹால் சூப்பரண்டன்ட் அப்படின்னு இருக்கு. சோ சிக்னேச்சர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இருக்க இடத்துல நீங்க வந்து சைன் போட்டுக்கோங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ஹால் சூப்பர்வைசர் வந்து அங்க சைன் போட்டுக்குவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு பி ஃபில்டு பை தி ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் தி ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸை வந்து இங்க போட்டுக்கோங்க. BA தமிழ் படிக்கிறீங்கன்னா BA தமிழ்னு போட்டுக்கோங்க. BA இங்கிலீஷ்னா BA இங்கிலீஷ்னு போட்டுக்கோங்க. BBAனா BBN போட்டுக்கோங்க. MBAனா MBN போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆர் கோர்ஸ் டைட்டில்னு கேட்டிருக்காங்க. சோ அன்னைக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் வந்து நீங்க எழுத போறீங்களோ அந்த பேப்பர் நேம் வந்து ஹால் டிக்கெட்ல இருக்கும். அதை பார்த்து கரெக்டா வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ல கீழ ஃபுல்லா டேட்டா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் கோட் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல இருக்கும். பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் வந்து போட்டுக்கோங்க. சோ சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் கோட் வந்து கரெக்டா போட்டுக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. சோ நீங்க உள்ள வந்து எத்தனை பேஜஸ் எழுதுறீங்களோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதை வந்து இங்க ஃபில் பண்ணுங்க. 25னா 25 இங்க வந்து போட்டுக்கோங்க. சோ நீங்க எத்தனை பேஜஸ் எழுதுறீங்களோ அதை கரெக்டா வந்து இங்க ஃபில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ அவ்வளவுதான். மத்தபடி பாத்தீங்கன்னா கீழ இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ற ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபில் பண்றது, நீங்க ஃபில் பண்றது அவ்வளவுதான். சோ இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான். பேக் சைடு திருப்பி பாருங்க. அதுல ஏதாவது ஃபில் பண்ற மாதிரி இருந்தா ஃபில் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் இருக்கு. சோ அதனால அதை வந்து டீடைலா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா வந்து பண்ணிடலாம். இதுல ரொம்ப முக்கியமா இருக்காது இந்த ஷேட் பண்றது தான். இந்த ஷேட் பண்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து சிஸ்டம் வந்து ஸ்கேன் பண்ணும். சோ இதுல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. என்ரோல்மென்ட் நம்பர் ரொம்ப முக்கியம். சோ எந்த என்ரோல்மென்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்ற மாதிரி தான் வந்து சிஸ்டம் வந்து மார்க்கை வந்து என்டர் பண்ணிக்கும். சோ இதுல நீங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. இதுல வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல AAA தான் வந்து போடுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ரோல்மென்ட் நம்பர்ல தப்பா போட்டிங்கன்னா உங்களுக்கான கரெக்டான மார்க் வந்து என்டர் ஆகாது. ஸோ பார்த்துக்கோங்க. போனதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ரோல்மெண்ட் நம்பர் எழுதி கரெக்டாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட். ஸோ அன்னைக்கான சப்ஜெக்ட் கோடை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு, அதுக்கப்புறம் செஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்கள் சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம் இதை தான் வந்து கேட்டிருக்காங்க. காமன் இன்ஃபர்மேஷன் தான். ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 minutes தேவைப்படும். நீங்கள் கரெக்டாக 10 o'clock உள்ளே போனீங்கன்னா 10:15 வரையும் இதை ஃபில் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எக்ஸாமுக்கு 10 minutes முன்னாடியே வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.